சரி, வாங்க தாவர அமைப்பும் தொழிலும். ரைட். இதுல நாங்க யூனிட் 4ல சரியா நாங்க என்ன பார்க்க போறோம்டா, முழுக்க முழுக்க தாவரங்கள் ஃபர்ஸ்ட் நாங்க திரும்ப பார்க்க போறோம். தாவரங்கள் இலையங்கள் சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். சரியா, தாவரங்கள் இலையம் அதுல முதலாவது நாங்க ஆரம்பிக்க போறோம் பிரியிலிருந்து ஆரம்பிச்சு அதுபோல தாவரங்களோட முதலான வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலான வளர்ச்சின்னு சொல்லி பார்ப்போம். அதுபோல தாவரங்களோட இளைய தொகுதிகள் சம்பந்தமா நாங்க பார்ப்போம். அதுபோல துணையான வளர்ச்சின்னு சொல்லி பார்ப்போம். அதுபோல தாவரங்கள்ல தொழிற்பாடுகள் சம்பந்தமா பார்ப்போம். அதாவது தாவரங்கள்ல நீர் கொண்டு செல்லப்படுறது எப்படி கொண்டு செல்லப்படுது, அதே மாதிரி உரிய கொண்டு செல்லல் எப்படி நடக்குது, அதுல என்னென்ன அந்த கொஞ்சம் நாங்க பிசிக்ஸோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் கொஞ்சம் பாக்குறேன். சரியா, அதோட தாவரங்கள்ட போசனை, தாவரங்கள்ல என்னென்ன போசனை பதார்த்தங்கள் இருக்குது, அந்த போசனை பதார்த்தங்களை தாவரங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளுது, குறைபாடுகளா இருந்தா அந்த போசனை பதார்த்தங்கள் குறைபாடுகளா இருந்தான்னு சொன்னா தாவரங்கள் அதை எப்படி நிவர்த்தி செஞ்சு கொள்ளுது, அதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தான் நாங்க இந்த தாவர அமைப்பு தொழில்னு சொல்லக்கூடிய பாடத்துல படிக்க போறோம். சரியா, இப்ப யூனிட் 4 தாவர அமைப்பும் தொழிலும் தானே. அதே யூனிட் 5 நீங்க பாத்தீங்கன்னா விலங்குகளோட அமைப்பும் தொழிலும். விலங்குகளோட இழையம், விலங்குகளோட அங்கங்கள், அங்க தொகுதிகள், அதுல தொழிற்பாடுகள், அதுல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், நோய்கள், இதெல்லாம் படிக்கலாம் யூனிட் 5ல. யூனிட் 4 தாவர அமைப்பும் தொழில், தாவரங்கள்ல வரக்கூடிய கட்டமைப்புகள், அதோட தொழிற்பாடுகள், அதோட பிரச்சனைகள், இதெல்லாம் பத்தி நாங்க பார்ப்போம். சரியா, ரைட். அதுல முதலாவது நாங்க இப்ப ஆரம்பிப்போம். என்ன தெரியுமா தலைப்பு? என்ன தலைப்பு? நீங்களோட விளக்க குறிப்புகள்ல தலைப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, தாவரங்களின் கட்டமைப்பு, வளர்ச்சி மற்றும் விருத்தின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. சரியா, தாவரங்களின் கட்டமைப்பு, வளர்ச்சி மற்றும் விருத்தி. சரியா, ரைட். அதுல நாங்க ஒரு விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரியுமா? முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், தாவரங்கள்ல இலையம்னு சொல்லி இலையம்னு சொன்னா என்ன, அதாவது டிஷ்யூஸ்ன்னு சொல்லி சொன்னா தாவரங்களை பொறுத்தவரையில நாங்க இலையம்னு சொல்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன, இப்ப கலங்கள் இருக்குது. சரியா, கலங்கள் இருக்குது. அந்த கலங்களுக்கு சரியா, அந்த கலங்களுக்கு தனியா இருந்தா சரியா, தனியா இருந்தா சில தொழில்களை செய்யலாம். சரியா, கலங்கள் உண்டு. சரியா, கலங்கள் தனியா இருந்தா செய்யலாம், தொழில்களை செய்யலாம். ஆனா கூட்டமா இருந்தா தான் ஒரு ஒரு மொத்த உடம்புல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு தொழிலை செய்யலாம். சரியா, அப்ப கலங்கள் என்ன தெரியுமா செய்யற, கலங்கள் அந்த கலங்களை போலவே நிறைய கலங்களை உருவாக்கி அந்த கலங்கள் கூட்டமா சேர்ந்து சரியா ஒரு தொழிலையோ அல்லது பல தொழில்களையோ செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். சரியா, இப்படி ஒரு குறிப்பிட்ட தொழில் அல்லது தொழில்களை செய்வதற்கு சிரத்தல் அடைந்த கலங்களோட கூட்டம். சரியா, அதைத்தான் நாங்க சொல்ற இலை என்று சொல்லி. சரியா, அப்ப இலை என்று சொன்னா முதலாவது வினைக்கொள்ளணும் கலங்களோட கூட்டம். கலங்களின் கூட்டம் இலை என்று சொன்னா என்ன, கலங்களின் கூட்டம். அது என்ன செய்யும், ஒரு தொழில் அல்லது பல தொழில்களை சில நேரம் ஒரு இலையம் ஒன்று இருக்கும், ஒரு தொழிலை மட்டும் தான் செய்யும். சில இலையங்கள் இருக்குது, அந்த இலையங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்யவும் இல்லை. நாம சொல்றது ஒரு தொழில் அல்லது பல தொழில்களை செய்வதற்கு சிரத்தல் அடைந்திருக்கும் அந்த கலங்கள் கூட்டம். சரியா, அப்ப இதுதான் இலையம் என்று சொல்றது. இலையத்துக்குரிய வரைவிலக்கணம் இதுதான். சரி, கொஞ்சம் வாசிங்களை இலையத்துக்குள்ள வரைவிலக்கணம் என்ன போட்டிக்கிறான், விசேடமான தொழிலை அல்லது தொழில்களை மேற்கொள்ளும் ஒன்று அல்லது பல வகையான கலங்களோட கூட்டம். அதே நான் சொல்லணுமே, அதே நான் சொல்லணும். அதாவது ஒரு இலையம் எடுத்தீங்கன்னா அது ஒன்று அல்லது பல தொழில்களை செய்யக்கூடியதா இருக்கு. சரியா, அதே நேரத்துல களங்களை நீங்க பாத்தீங்கன்னா களங்கள் ஒரே வகையா இருக்கோமேலும் அல்லது பல வகையான களங்களா இருக்கு. சரியா, களங்கள் கூட்டம்னு சொல்லக்கொள்ள அந்த இருக்கக்கூடிய களங்கள் எல்லாமே ஒரே வகையான களங்களாகவும் இருக்கலாம், பல வகையான களங்களாகவும் இருக்கு. சரி, அதுதான் நாங்க இளையத்துல வரவேற்கிறது நம்ம தெரிய வேண்டிய விஷயம். பாருங்க, விசேடமான தொழிலை அல்லது தொழில்களை மேற்கொள்ளும் ஒன்று அல்லது
பல வகையான கலங்கள்ட கூட்டம். அப்போ ஒரு இளையம் வந்து தொழில் ஒன்றை செய்யும், இல்லைன்னா பல தொழில்களை செய்யும் மேலும் ஒரு இளையத்துக்கு. அந்த இளையத்துல ஒரு வகையான கலங்கள் மட்டும் இருக்கலாம், இல்லைன்னா பல வகையான கலங்கள் இருக்கலாம். சரியா? அது நாங்க இளையம்னு சொன்னா என்னன்னு சொல்லக்கூடிய வரைவிலக்கணம். சரி, அடுத்தது. அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம், தாவரம்னு எடுத்தீங்கன்னா அந்த தாவரத்துக்கு ரெண்டு பகுதிகள் இருக்கு. சரியா? தாவரத்துக்கு ரெண்டு பகுதிகள். இப்ப பாருங்க, இப்ப எந்த ஒரு தாவரம் எடுத்தாலும் சரியா, நிலமட்டத்துக்கு கீழான ஒரு பகுதி ஒன்றிக்கிற, சரியா, நிலமட்டத்துக்கு கீழான ஒரு பகுதி ஒன்றிக்கிற, அது மாதிரி நிலமட்டத்துக்கு மேலான ஒரு பகுதி ஒன்றிக்கிற. சரியா? நிலமட்டத்துக்கு கீழான ஒரு பகுதி ஒன்றிக்கிறத நாங்க சொல்லுவோம் நிலமட்டம்னு சொல்லி. ஓகே. நிலமட்டத்துக்கு மேலான ஒரு பகுதி ஒன்றிக்கிற, நிலமட்டத்துக்கு கீழான ஒரு பகுதி ஒன்றிக்கிற. நிலமட்டத்துக்கு மேலான பகுதியை நாங்க திரும்ப சொல்றேன். நிலமட்டத்துக்கு மேலான பகுதியை நாங்க சொல்ற வந்து அங்குர தொகுதி. அங்குர தொகுதின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி நிலமட்டத்துக்கு கீழான பகுதியை நாங்க சொல்ற வேர் தொகுதி. சரியா? இது முதலாவது விளைக்கிறோம். சரிதானே? அடுத்தது, இப்ப முதலாவது ஒன்றொன்னா சொல்லிட்டு போறேன். நான் ஆரம்பத்துல என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு போறேன். முதலாவது இளையம்டா என்னன்னு சொன்னேன். இளையம்னு சொன்னா கலங்கள்ட கூட்டம். கலங்கள்ட கூட்டமா இருக்கக்குள்ள அந்த கலங்கள்ல ஒரே வகையான கலங்கள் இருக்கலாம், இல்லைன்னா பல வகையான கலங்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு இளையம் பல தொழில்களை செய்ய மேலும் ஒரு தொழிலை செய்ய மேலும், அதான் இளையம்னு சொல்றது. அதோட நாங்க இப்ப தாவரங்கள் நிலமட்டத்துக்கு மேலுள்ள பகுதியை நாங்க அங்குர தொகுதின்னு சொல்றோம். நிலமட்டத்துக்கு கீழே உள்ள பகுதியை நாங்க வேர் தொகுதின்னு சொல்றோம். Okay, அடுத்தது. அடுத்து என்னன்னா வந்து இப்ப நாங்க ஆரம்பிக்க போறோம் பிரி இலையம்னு சொல்லக்கூடிய இலையம். பிரி இலையம்னு சொன்னா என்ன? சரியா? முதலாவது நான் தெரிஞ்சுக்கணும். ஒன் மினிட் இருங்க. சரிக்கா? முதலாவது நாங்க பார்ப்போம் பிரி இலையம்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்ப்போம். கேட்டா, பெரிய இலையம் தான் எங்களோட முதலாவது தலைப்பு. இப்ப நான் உங்களுக்கு சின்ன ஒரு அறிமுகம் தந்துட்டு நான் இப்ப இலையங்கள் ஆரம்பிக்கிறேன், தாவர இலையங்கள் ஆரம்பிக்கிறேன். அதுல முதலாவது இலையம் வந்து பெரிய இலையம். சரியா? அதான் நான் முதலாவது ஆரம்பிக்கிறேன். அதுல முதலாவது தெரிஞ்சுக்கோங்க, பெரிய இலையம் என்ன. பெரிய இலையம் சொல்லக்கூடிய சொற்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரி இலையம். அதாவது பிரின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? பிரி இலையத்துல பிரின்னு சொல்லி வாரத்துக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக